என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட வெட்டிங் டே. ஸோ இன்றைக்கி இல்லை, நாளைக்கு வந்து எங்களோட வெட்டிங் டே. June 6th வந்து எங்களோட வெட்டிங் டே. இன்றைக்கி வந்து June 5th. ஸோ நாளைக்கு மண்டேன்றதுனால இன்றைக்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வெட்டிங் டேக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் பார்ட்டி கிடையாது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்குமே இந்த வீக்லேயே வந்து வெட்டிங் டே வந்தது. ஸோ 3 பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து வெட்டிங் டே பார்ட்டி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். நாங்கள் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லாரோட பர்த்டே, வெட்டிங் டே, என்னென்ன டே வருதோ எல்லா டேவும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ ஏன்னா எங்களுக்கு இதுதான் ஃபன்னு, இதுதான் ஜாலி. ஏன்னா ஊராக இருந்தால் ஏதாவது ஃபங்க்ஷன் போகலாம், ஏதாவது பண்ணலாம். பட் இங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது இல்லையா? ஸோ நாங்களே வந்து நல்லா அன்றைக்கி நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். வாங்க அப்படி நில்லுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட 11th anniversary. ஸோ யாருக்கு அனிவர்சரி வந்தாலும் நாங்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம். பர்த்டே வந்தாலும் நாங்கள் எல்லோரும் பர்த்டே மாதிரி ட்ரெஸ் பண்ணி எல்லா பாட்லுக்கு எல்லா பார்ட்டிஸ்க்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏதாவது தீம் வச்சுக்கிட்டு இல்லை ட்ரெஸ் கோட் ஏதாவது பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸே வந்து எல்லாமே பிளான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான மெனுவாக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து வெட்டிங் டேன்றதுனால எங்களுக்கு எந்த மெனுவும் கொடுக்கல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஃப்ரீ. ஸோ அதனால் வந்து ஜாலியாக வந்தாச்சு கிளம்பி. எல்லாருமே வந்து சூப்பராக நம்மளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்திருந்தோம். லேடிஸ்லாம் வந்து சாரீ தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் லேடிஸ் எல்லாருமே வந்து சாரீ வியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாம் இவ்வளோ ட்ரெஸ் பண்ணாவே என்ன பண்ணுவோம், ஃபோட்டோஸ் தானே, மெயினாக ஃபோட்டோஸ் தான். எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெஜ் மெனு இருக்குது. சாம்பார், ரசம், அப்புறம் வாழைப்பூ வடை, பொட்டேட்டோ ஃப்ரை, அப்பளம், அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, இது வந்து சிக்கன் 65. ஆமா, இவங்க தான் ஹர்ஷினி, இது மித்திலா, விஜயாக்கா. விஜயாக்கா நீங்க அந்த சிலையில இருந்தீங்களே, காமிச்சுக்கோங்க எல்லாருக்கும். ஹாய், வெயிட் பண்ணுங்க. ஹர்ஷினிக்கும் மித்திலாக்கும் தான் லாஸ்ட் வீக் வந்து வெட்டிங் அனிவர்சரி முடிஞ்சுது. நீங்க முறைக்கிறது வீடியோல வருது. இவங்க விஜயாக்கா, நான் சந்தியா, நட்டாஷா. வாங்க அடுத்த வாங்க. அந்த வீடியோ தான். கார்குலலி, அப்புறமா வந்து இதெல்லாம் வந்து சீஃப் கெஸ்ட் பவானி. வேற யார் இருக்கா? இருங்க பிரியா. இல்ல பிரியா, யாராவது ஜெயந்தி கிட்ட போங்க. பிரியா, ஜெயந்தி. எங்க டாடி கொஞ்சம் பிரியாவை எடுங்கப்பா, பிரியா வரட்டும். ஆமா பிரியா வாங்க. என் வீட்டுக்காரர் பிஸியா இருக்காரு. ஹலோ நீராஜா. சரி நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டுமா, பிரியா, ஜெயந்திகா. ஆமா ஓகே. ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாவே எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரே டான்ஸு, விளையாட்டு, பேசுவோம். என்ன பேசுவோன்னே தெரியாது, பேசிகிட்டே இருப்போம். நாங்கள் எல்லாம் பேசி ஒரே குழந்தைங்களாம் வந்து அவங்க வந்து ஒரு வேர்ல்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஒரு கேங்காக சேர்ந்து ஏதாவது விளாண்டுக்கிட்டு அது ஒரு ஜாலியாக போகும். ஜென்ட்ஸ்லாம் ஒரு சைடு நல்லா பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு சைடு லேடிஸ்லாம் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஸோ
இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு நல்லா செட் ஆகிட்டாங்கன்னா நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பேரண்ட்ஸை நம்ம சொந்தக்காரவங்க எல்லோரும் வந்து ஊரில் இருக்காங்க, இங்கே நம்ம தனியாக இருக்கோம். ஸோ இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக செட் ஆகிட்டாங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லா ஜாலியாகவே போகும். பார்ட்டின்னு மட்டும் இல்லை, ஏதாவது ஹெல்ப்னாலும் வந்து உடனே ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துலேயும் வந்து நமக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ பார்த்திங்கன்னா மெனு வந்து மீன் குழம்பு, எக்கு, பிரியாணி அப்படி இப்படின்னு பயங்கர தடபுடலாக இருந்தது. இந்த டேயவே வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்கி கொடுத்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ்லலாம் எப்படி கிண்டல் பண்ணி எல்லாம் விளாண்டுக்குவோமோ அது மாதிரி நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து இடையில நின்று காமெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுதான். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ வந்து நிறைய பேசி நிறைய கேம்ஸ்லாம் விளாண்டு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கேக் கட் பண்ண போகிறோம். இன்னொரு ஹார்ட்ட காண மிஸ் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வைஃப் அது 3 கல்யாணம் 2 வைஃப் வச்சிருக்கீங்க. பாட்டவே பாடிறேன். ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுனா பேரு விலங்க இங்க வாழணும். ராஜா ஒரு சோடி பிரிய போறாங்க. ஒண்ணே கொண்ணே இங்க வந்து நெக்ஸ்ட் கப்பிள்ஸ் டான்ஸ். கப்பிள்ஸ் டான்ஸ். யாராவது வயசானவங்க குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா பயந்துடாதீங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஆளுங்கெல்லாம் பாட போகிறேன்ற பேரில் கத்த போகிறாங்க. ஸோ இது வந்து எல்லா பாட்டுலக்குலையும் நாங்கள் பண்ணுறது. ஸோ எங்களுக்கெல்லாம் பாடவே தெரியலாட்டியும் மைக்கை பிடிச்சிட்டு பயங்கர சிங்கர் மாதிரி கற்றுன்னு கற்றுவோம். ஸோ அதுதான் இப்போயும் நடந்துகிட்ருக்கு. அம்மா அந்த பக்கம் பாரு, அம்மா வருது. ஹாய் சொல்லு. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி வீடியோ தான். ஜஸ்ட் எங்களோட ஹாப்பினஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.